நார்த் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்காவாசி அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற பேரில் ஃபோர்ஸ் மேரேஜ் தான் இங்கே நடக்குது. அவங்க என்னதான் அழுதாலும் அவங்கள அப்படியே கட்டி மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே ஆளை அப்படியே கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி என்னடா நடக்குது நம்ம ஊரில், இவ்வளோ மோசமாயிருச்சா அப்படின்னு. அதுவும் இந்த காலத்தில், இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலத்தில் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் மக்களுக்கு மூல வளர்ச்சி இல்லை. ஏதோ ஒன்று கல்யாணம் முடிச்சாகணும் அப்படிங்கிற பேரில் யாரோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுங்களாம் கதறுது. ஐயோ, அதை பார்க்க முடியல. என்னடா இப்படி இருக்குது இந்த ஊரில் அப்படின்னு. இது நம்ம ஸ்டேட்டில் நடக்கல, சென்ட்ரலில் தானே நடக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக விட்டுற முடியாது. சின்ன பிள்ளைகளை ரேப் பண்ணுறாங்க, மத கலவரம், ஜாதி கலவரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த திருமணம் இப்படிலாம் இருக்கும்போது தயவு செஞ்சு இதை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இதை கண்டு காணாமல் இருக்கிறாங்களா, இல்லை என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம நாடு நல்ல வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாடு வளர்ச்சி அடைஞ்ச என்னத்துக்கு? நம்ம மக்கள் மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. அதை முதல்ல பாருங்கள் நம்ம ஊர் கவர்மெண்ட்.